ஸ்வீட் கார்ன் மசாலா வடை ஷேர் பண்ண போகிறோம். ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி வாங்கி பிரிச்சுட்டு அதில் உள்ளதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அது ஸ்வீட் கார்ன் மசாலா வடை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது ஸ்வீட் கார்ன், பொடியாக சாப் பண்ண ஆனியன், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம், தனியா பொடி 1 ஸ்பூன், பெருங்காய பொடி கொஞ்சம், மஞ்சப்பொடி கொஞ்சம், காரப்பொடி 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன், அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு. ஸ்வீட் கார்னை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பல்ஸ் மோடில் ஒரே ஒரு தரம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது வாயில் வரும், நல்லாயிருக்கும். ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தனியா பொடி, மிளகாப்பொடி, பெருங்காயம், மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, தேவையான சால்ட்டு, கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். வாட்டர் ஆட் பண்ணல, ஏன்னா ஸ்வீட் கார்ன்லேயும் ஆனியன்லேயும் தண்ணி இருக்கும். ஸோ அதை வச்சு அப்படியே பிசைஞ்சிடுறாங்க. மாவு ரெடி பண்ணிட்டாங்க, கலந்துட்டாங்க. இப்போ அது ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு வேண்டிய சைஸுக்கு நீங்கள் பால் பண்ணிக்கலாம். இந்த பாலை கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் ஆயிரும். அதை எடுத்து அப்படியே எண்ணெய் கடாயில் போட்டுரும். டபுள் ஃப்ரை வேண்டாம், ஒரு ஃப்ரை போதும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. ஸ்வீட் கார்ன் மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.